இல்லைங்க. என்னன்னா அந்த எனுமரேஷனுக்கு அப்பதான் நீங்க டாக்குமெண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றாங்களே தவிர, எனுமரேஷன் அதுல உங்களுக்கு ஏதாச்சும் உங்க பேரு விடுபட்டு போச்சுன்னா, டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்க பேரு விடுபட்டு போச்சுன்னா, நீங்க உங்க டாக்குமெண்ட் கொடுத்தே ஆகணும். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் ஆதார் கார்டையும் நீங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்டா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால டாக்குமெண்ட் கொடுக்கவே தேவைன்ட்டு எல்லாம் கிடையாது. அந்த எனுமரேஷன் பீரியட்ல முதல் டைம் வர ரவுண்ட்ல நீங்க கொடுக்க தேவையில்ல. தமிழ்நாட்டுல ஏன் இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் நான் சொல்றேன்னா, பீகார்ல எது கட் ஆஃப் டேட்டா எடுத்தாங்க? 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற எஸ்ஐஆர், இதுக்கு முன்பாக நடைபெற்ற எஸ்ஐஆர ஒரு பேஸா வச்சு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல அடிப்படையில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டுல என்ன ஒரு பிரச்சனைனா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் 2 வருடங்கள் தனியாக நடந்துச்சு. அதுல தமிழ்நாட்டுல ஒரு ஆடட் காம்ப்ளிகேஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 197 சீட்டுக்கு ஜனவரி 1, 2002 மீதி உள்ள 37 சீட்டுக்கு ஜனவரி 1, 2005 இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல 2 முறை நடந்திருக்கு. 197 ஒரு சீட்டுக்கும் 37 ஒரு சீட்டுக்கும் 2 வெவ்வேறு ஆண்டுகள் நடந்திருக்கு. அந்த பேஸ் ஓட்டர் லிஸ்டே 2 ஓட்டர் லிஸ்டா வரும். 197 இடங்களுக்கு 2002 ஓட்டர் லிஸ்டும், மீதி 37 இடத்துக்கு 2005 ஓட்டர் லிஸ்ட், அதை தான் பேஸா எடுத்துப்பாங்க. எனவே இதுல கொஞ்சம் ஆடட் காம்ப்ளிகேஷன் தமிழ்நாட்டுல இருக்கு. எனவே தமிழ்நாட்டுல ஏன் இந்த ஆடட் காம்ப்ளிகேஷன் இருந்தும் ஏன் தமிழ்நாடு ஏன் இன்னும் கொஞ்சம் நாம இதுல கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்னா, இந்தியால வேற எங்கேயுமே இவ்வளவு ரெஜிஸ்டர்ட் பூத் ஒர்க்கர்ஸ் கிடையாது. பூத் ஏஜென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் தான். திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகளும் ஒரு 68,000 பூத்துக்கு 80,000க்கு 2 லட்சத்துக்கு மேல பத்த பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற எந்த மாநிலத்துல இது கிடையாது. எனவே அதை நம்ம பிளஸ் எடுத்துக்கலாம். ஆனா இந்த பாலிசியா ஏன் இந்த எஸ்ஐஆர் நம்ம கேள்வி கேட்கிறோம்னா, ஒவ்வொரு முறையும் இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஒரு விவகாரமோ அல்ல ஏதாச்சும் இதே மாதிரி விவகாரத்துல ஒரு இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய ஒருவர் ஒவ்வொரு முறையும் தான் இந்திய குடிமகன் தான் என தன்னைத்தானே அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஆவணங்கள் மூலியமாக தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இது என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நடக்கலையான்னு கேக்குறீங்க. 2002, 2003க்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேறு. இப்ப தொழில்நுட்பத்திலிருந்து எல்லாத்திலயுமே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதே சாமானியனாக நான் இந்தியா குடிமகன் என்பதனை ஒவ்வொரு முறையும் அரவிந்த், இப்ப நிறைய வந்து டெக்னாலஜி முன்னேறிடுச்சு, அப்ப ஃபேக் நிறைய இருக்கு அப்படின்னா இன்னும் சரியா இருக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்ப அதை செக் பண்ண வேண்டிய, வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு தானே? இல்லைங்க, அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட கொடுக்குறீங்க? மறுபடியும் அதே சாமானியன் தான் கொடுப்பீங்களா?